இன்றைக்கி நம்ம டிராயிங் பார்க்க போகிறது வந்து ஒரு பச்சை மிளகா சிம்பிளான டிராயிங்கு. இந்த டிராயிங் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஷேப்பாக தான் பார்க்கணும், ஷேப்பாக பார்க்கணும். ஏன்னா இதில் 3 ஷேப் இருக்குது, ஒரு வட்டம், ஒரு செவ்வகம், ஒரு முக்கோணம். அதை நம்ம எந்த படம்னாலும் அதை நம்ம ஷேப்பாக பார்த்தோன்னா வடிவங்கள் அடிப்படையில் பார்த்து வரையும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃப்ரீ ஹேண்ட் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை நான் ஃபஸ்ட்டு அந்த மிளகையோட மண்டைக்கு வட்டம் வந்திருக்கிறதுனால நான் வட்டம் போடுறேன். ஒரு அளவு தான் அது, இதை நம்ம அழிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு கட்டம் போடுறேன். சரியா? அந்த ஷேப்பில் தான் வருது. இப்படி தான் ஒரு படத்தை நம்ம பார்க்கணும். வந்துருச்சா? அதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கோணம் போடணும். மிளகா வந்துருச்சா? இந்த ஷேப்பில் தானே இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி வரைகிறேன், இதை நம்ம எப்படி வரையன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம படத்தில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம அப்படி வரையணும். கொஞ்சம் சரி செஞ்சோம்னா அந்த மிளகா வந்துடும். இப்போ பாருங்கள், இதுலேயே நான் வரைகிறேன். மற்றபடி இது அழிச்சோம்னா முடிஞ்சு. பெருசாகவே வரைஞ்சி பழகணும். மிளகா வந்துருச்சா? இப்போ நம்ம தேவையில்லாத விஷயத்தை பூரா அழிச்சிட்டோம்னா ஷேப் வந்துடும். ஓகேவா? கரெக்டாக வந்துருச்சா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது வந்து எங்கெல்லாம் டார்க் இருக்குது அப்படின்றது. சரியா? இந்த பள்ளம் இருக்குது. ஸோ இந்த பள்ளத்தில் டார்க் இருக்குது. டார்க்லாம் பார்த்து நம்ம மார்க் பண்ணி அதை நம்ம ஷேடிங் கொடுத்து வைக்க போகிறோம். சரியா? மிளகா போட்டது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுலா? சிம்பிளான டிராயிங்லாம் எது கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பிக்சர்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு தான் சிம்பிளான டிராயிங்ல நம்ம போகிறோம். சரியா? அப்போது எந்த இடத்துலலாம் உங்களுக்கு டார்க் இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம டார்க் அடிக்கிறோம். ஹெச்பி பென்சில் வச்சுன்னா இதையுமே ஷேடிங்குமே ஷேப்பாக தான் பார்க்குறோம்.
அந்த ஒரு கிளாஸ் விட்டதை நான் வந்து ஒர்க்கிங் டேயில் எனக்கே எடுத்துடுறேன். நான் 28ஆந்தேதி போவேன், 28ஆந்தேதி ஈவினிங்கே நம்ம எடுத்துடலாம். ஓவராலாக வந்து நம்ம ஹெச்பி யூஸ் பண்ணுறோம். ஹெச்பி வந்து ஒரு அருமையான பென்சிலு. ஹெச்பியை வச்சு தான் எல்லா விஷயத்தையும் லெவல் படுத்த முடியும். ஸோ ஹெச்பி நார்மலான பென்சில்னு எடுக்க வேண்டாம். பென்சில் என்றைக்குமே ஷார்ப்பாக இருக்கணும். மலுமட்டையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேடிங் வந்து வித்தியாசப்படும். ஹெச்பி முடிச்சிட்டோம் நம்ம. சரியா, இப்போ நம்ம அடுத்த பென்சில் என்ன எடுக்க போகிறோம்? 4B எடுக்கிறோம். 4B எடுக்கிறோம். கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஷார்ப்னஸ் என்னன்ற காமிக்கிறேன். இந்த லெவல் கூட ஷார்ப் கிடையாது. ஸோ ஷார்ப்னஸ் எப்படி இருக்கும்னா, ஷார்ப்னஸ் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஷேடிங் வந்து நல்லா சூப்பராக விடும். இந்த அளவுக்கு ஷார்ப் இருக்கணும். புரியுதா? இந்த அளவுக்கு ஷார்ப் இருக்கணும். இப்போ இந்த சைடு டார்க் இருக்குது, அப்படி தானே? இப்போ எனக்கு வெளிச்சம் வந்து சென்டராக படுது பச்சை மிளகாத்தோட. ஸோ அதனால் எங்கே டார்க் இருக்குதுன்னு பார்த்து, இதில் என்ன விஷயம்னா, இங்கே நம்ம இந்த சைடு தான் நம்ம டார்க் காமிக்கணும், இங்கே டார்க் கம்மியாக வைக்கணும். இது துண்டாக தெரியக்கூடாது. ஸோ இங்கே தான் நம்ம டார்க் எடுக்கணும். லெஃப்ட் சைடு தான் டார்க் வைக்கணுமே தவிர, இந்த சைடுக்கு வரும்போது உங்களோட ப்ரெஷரை கம்மி பண்ணிடணும். பட்டும் படாமல் பென்சில் இந்த இடத்துல இப்படி கொண்டு வரணும். ஆனால் இந்த இடத்துல கொண்டு வரும்போது நீங்கள் டார்க் கொண்டு வரலாம். அதுவுமே அழுத்தி கொடுக்கக்கூடாது. பென்சிலை ஃப்ரீயாக விட்டுருணும், அவ்வளோதான். பென்சிலை பின்னாடி தான் பிடிச்சிருக்கேன், முன்னாடி எந்த விதத்துலையும் நான் பிடிக்கல. பின்னாடி பிடிச்சிருக்கேன்னா நான் இங்கே பிடிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. சரிங்களா? எங்கே பிடிச்சிருக்கேன்? இங்கே பிடிச்சிருக்கேன். உங்களோட சப்போர்ட்டு கை வந்து அட்டையில் இருக்கணும். அப்போ தான் அந்த சப்போர்ட் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் நோட்டு மேலே. அந்தரத்தில் வந்து கை இருக்கக்கூடாது. கை வந்து பேடில் இருக்கணும். அது கீழே ஒரு ஒயிட்டானது வருது. அது எதுக்கு வருதுன்னா, அது ரிஃப்ளெக்ட்டு. மேலேருந்து லைட் போடும் இல்லையா, நான் சொல்லியிருக்கேன்ல, லிஃப்டட் ஏரியான்னு சொல்லியிருக்கேன், ரிஃப்ளெக்ட் ஏரியான்னு சொல்லியிருக்கேன். அது நல்லா ஞாபகப்படுத்திங்கன்னா தெரியும். இந்த பேசிக் பிரின்சிபல்ஸை மண்டையில் வச்சுக்கிட்டு தான் எல்லா படத்தையும் வரையணும். பிரின்சிபல்ஸ் என்னென்னா, படத்தோட நிழலும் வெளிச்சமும், இதுதான் ஒரு டிராயிங்கோட பேசிக்ஸ் பிரின்சிபல். அந்த நிழலையும் வெளிச்சத்தையும் அடிப்படையாக வச்சு தான் டிராயிங் நம்ம வரையணும்னு நினைக்குவேன். அதுதான் ஷேடிங். ஷேடோ தான் ஷேடிங், நிழல் தான் நம்ம ஷேடிங் பண்ணுறோம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சதுன்னா நீங்கள் டிராயிங் ஈஸியாக வரையலாம். ஸோ நம்ம வெளிச்சம் வந்து இங்கே படுது, சரியா? இங்கேருந்து படுறதுனால
மேலே நம்ம வந்து இந்த இடத்துல வெளிச்சமாக இருக்குது, நம்மளுக்கு அந்த இடத்துல ஷேடிங் கம்மியாக கொடுக்கணும். அப்போது இந்த இடத்துல படும்போது இதுக்கு அடிவாரத்தில் டார்க்காக இருக்கும். ஸோ இந்த வெளிச்சம் இந்த தரையில் படும்போது இந்த தரையில் உள்ள வெளிச்சம் வந்து இந்த பச்சை மிளகாயில் படும்போது ரிஃப்ளெக்ட் வரும் இந்த இடத்துல. புரியுதா? இது சிம்பிளான விஷயம். இப்போ 4B வச்சு கொடுக்குறேன்னா இது மிடில் வேரியண்ட். நான் போடுறது கரெக்டாக தெரியுதா? தெரியுது. ஓகே, குட், தேங்க்யூ. எப்படி ஷேப்பில் இருந்து டிராயிங் பண்ணணுன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி தான் எல்லா டிராயிங்கும் பார்க்கணும். சரியா? அப்படி பார்க்கும்போது எந்த படம்னாலும் ஈஸியாக வரையலாம். உங்களுக்கு எதையுமே எப்படியே வரைகிறது அப்படின்ற எண்ணம் வராது. கொஞ்சம் இப்போ நம்ம வந்து 6B எடுக்கிறோம். 6B கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து இதுவும் மிடில் தான், நான் இதுவுமே உங்களுக்கு டார்க்காக காமிக்கும். அதை டார்க்காக காமிக்கணுன்றதுக்காக நான் லெஃப்ட் சைடு தான் ஏற்றுறேன், ரைட் சைடு ஏற்றலை. அதை நல்லா நல்லா கவனிச்சிக்கோங்க. லெஃப்ட் சைடு ஏற்றுறேன்னா நான் இந்த சைடு ஏற்றுறேன், இங்கே ஏற்றலை. அது வந்து நம்மளுக்கு வந்து தனித்தனியாக துண்டு துண்டாக காமிச்சிடக்கூடாது. அதை நீங்கள் கவனம் வச்சுக்கணும் மைண்டில். இன்ச்சு பை இன்ச்சாக எப்படி ஏற்றுறன்றது நான் லைட்டாக தான் பிடிச்சிருக்கேன்னா, ப்ரெஷர் பண்ணலை. எல்லாத்தையும் கவனம் வச்சுக்கணும்.
இப்போது நம்ம 6B வச்சு பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹெச்பி எடுத்து மற்ற இடத்துல விடுபட்டுருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஷேடிங் கம்மியாக இருக்க இடத்துல நம்ம அடிக்கிறோம். நம்ம கிராஸ் கேட்சிங் மெத்தட்னு சொன்னோம்ல, அதை மாதிரி, ஆனால் கொஞ்சம் கேப் விட்டு எடுக்கணும். இப்போ ஓவராலாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஷேடோ கீழே இருக்க ஷேடோ அடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. போடுறோம். ஓகே. நம்ம எங்கெல்லாம் டார்க் இருக்கோ கொடுத்துட்டு லைட்டாக ஓவரால் ஹெச்பி வச்சு கொடுத்துட்டு எங்கெல்லாம் டார்க் இருக்கோ ஹெச்பி வச்சு கொடுத்தோம் இல்லையா. இப்போ நம்ம அந்த இடத்துல டார்க்காக இருக்கிற இடத்துல 4B வச்சு கொடுக்கணும். இது நான் லெஃப்ட் சைடு தான் கொடுக்குறேன். இந்த காம்பில் நான் லெஃப்ட் சைடில் தான் கொடுக்குறேன். ரைட் சைடு வரும்போது ப்ரெஷர் கம்மி பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ரிலேஷன் தெரியும். சரியா, இப்போ நம்ம வந்து கீழே இருக்க ஷேடோ